ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறேன். அதாவது ஃப்ரைடே மதியம் லஞ்சுக்கு நான் வெஜிடபிள் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு அரைப்படி அரிசிக்கிட்ட ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 4 பேருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 7 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி. இந்த அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அரைப்படி அரிசிக்கு நான் ஆட் பண்ணுவேன். அவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நைட்டு ஊற வச்ச பட்டாணி. இது ஒரு கிளாஸில் ஒரு 3/4 வாசி வரும் ஃப்ரெண்ட்ஸ் பட்டாணி. அந்த அளவுக்கு நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கொத்தமல்லி புதினா நான் வாஷ் பண்ணி பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கத்தை கொத்தமல்லியில் பாதி ஃப்ரெண்ட்ஸ். புதினாவும் அப்படி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, 3 பெரிய வெங்காயம், 4 கேரட், 4 பச்சை மிளகாய், ஒரு 5 போல் தக்காளி, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் வதக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கடைசியாக 2 ஸ்பூன் நெய் விடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நெய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக லெமன் விட்டுக்குவேன். அரை லெமனுக்கும் கம்மியாக லெமன் விட்டுக்குவேன். அதுக்காக லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பேன் நல்லா ஹீட் பண்ணியாச்சு. ஹீட் பண்ணதுக்கப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆயில் விடுவேன். நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன். ஹீட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு கிளாஸில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய்க்கு மேலே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது 5 ஸ்பூன் வரும். அந்த அளவுக்கு நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 2 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஹீட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 4-5 போல் லவங்கம் ஆட் பண்ணிக்கிறேன். லவங்கம் நல்லா பொரிஞ்சதும் பட்டை ஆட் பண்ணிக்கலாம். 2 பட்டை வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு அரைப்படி அரிசிக்கு இவ்வளோ ஸ்பைசஸ் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆட் பண்ணாலும் ரொம்ப ஸ்மெல் வரும், திகட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் இவ்வளோ ஆட் பண்ணால் போதும் நம்ம. அதனால் நான் இவ்வளோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் எப்போவுமே வெஜிடபிள் பிரியாணிக்கு சோம்பு ஆட் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் இதில் அன்னாச்சிப்பூவும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் அன்னாச்சிப்பூ சேர்த்துக்கல. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நாலு பச்சை மிளகாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சிக்கிட்டோம். நல்லா பொரிஞ்சு கலர் மாறினதும் நான் வெங்காயம் ஆட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு, கலரும் மாறி இருக்கும். இதுக்கப்புறமா நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் மாற அளவுக்கு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக சிம்மில் வச்சு, அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னுட்டு நான் நல்லா வதக்கிடுவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலர் மாற அளவுக்கு இப்போ நான் வதக்க போகிறேன். நம்ம சிம்மில் வச்சு பொறுமையாக வதக்கிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. நான் இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு நான் வதக்கி விட்டுக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நல்லா ப்ரௌனிஷாக மாறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளியும் அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன். ஏன்னா பிள்ளைங்க சாப்பிடும்போது தக்காளி அங்கங்கே வாயில் மாட்டும், அது அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது, எடுத்து வச்சுருவாங்க. டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் நல்லா வதக்கிடுறேன் தக்காளியை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பட்டாணி வேக வச்சுக்கிறேன். ஒரு சின்ன குக்கரில் பட்டாணியை நான் இதில் வேக வச்சுக்கிறேன். ஒரு 3 விசில் விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம நைட்டு ஊற வச்சதுனால நல்லா ஊறிடுச்சு. ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் போதும். இந்த பக்கம் தக்காளி நல்லா மேஷ் ஆகிட்டுருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. நல்லா மேஷ் ஆகணும், அப்போ தான் பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வதங்கி கொஞ்சமாக ஆனதும் நான் இந்த பீன்ஸ் அப்புறம் கேரட் இதில் ஆட் பண்ணுறேன். கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு கேரட்டையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதிலே நம்ம இதை நல்லா வதக்கிடுறோம். இதுவும் கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு நல்லா வதக்கிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கியிருக்கேன்னு. ஆயிலே நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கிட்டு அப்புறமா நம்ம புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்க புதினாவும் கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புதினா இலையும் அங்கே நம்ம சாப்பிடும்போது வாயில் மாட்டும், பிள்ளைங்களுக்கும் மாட்டும், அதை ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால் நம்ம இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதையும் நம்ம சிம்மில் வச்சு வதக்க நல்லா வதங்கி கொஞ்சமாக ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொத்தமல்லி புதினா நல்லா வதக்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வதங்கி கொஞ்சமாக ஆயிடுச்சு, தெரியுதுங்களா? நான் போட்ட அளவு விட கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள், அந்தளவுக்கு நான் வதக்கிட்டேன். இப்போ இந்த டைமில் நான் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா நான் வதக்கி விட்டுக்கிறேன். இதையும் நான் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடுறேன். அந்த ஆயிலில் அந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நான் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதுவும் கொஞ்சம் கலர் மாறி வரும் பாருங்கள், அந்தளவுக்கு நான் வதக்கிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்திருக்கு. எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பட்டாணி இதில் நம்ம கொட்டிக்கலாம். பாருங்கள், வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் 3 விசில் விட்டு. அந்த பட்டாணி இதில் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை கொஞ்சம் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நான் பட்டாணியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நான் 2 குட்டி ஸ்பூன், அதாவது பாருங்கள் சின்ன ஸ்பூன் இது,
இந்த அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன ஸ்பூனில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் குட்டி ஸ்பூன் ஆட் பண்ணிட்டாச்சு. குட்டி ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் தனி மிளகாத்தூள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன், இது வெஜிடபிள் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு பாருங்கள் வீட்டு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா இதை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இந்த போட்டிருக்க நம்ம மிளகாய்த்தூள் எல்லாமே நம்ம கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே வதக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிளகாய்த்தூள் ஸ்மெல்லாம் போயிடும். பாருங்கள், வீட்டுத்தூளும் தனி மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நல்லா மிளகாய்த்தூள் வதங்கினதும் நான் ஒரு 3 ஸ்பூன் போல் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போதும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாச்சு. தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணதும் பாருங்கள், ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 கிளாஸ் ஊற்றிக்க போகிறோம். இந்த காயெலாம் வேகிறதுக்காக ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ரெண்டு கிளாஸ் ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இவ்வளோ தான் ஊற்றுவேன், ஒரு பெரிய கிளாஸ் அளவு தண்ணி. பாருங்கள், இன்னொரு கிளாஸ் ஊற்றியாச்சு. நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த காயெல்லாம் ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா இந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கு நம்ம ஏற்கனவே எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம். கொஞ்சம் நேரம் இது வெந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா இது கொதிக்க விட்டுடுறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஆயிலே நல்லா வதக்கியாச்சு காயெல்லாம். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா ஒரு 5 to 6 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிட்டாச்சு. நம்ம அரிசி போட்டதும் உப்பு நம்மளுக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா அப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே ஜீரக சம்பா அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான்வெஜ் பிரியாணி, வெஜ் பிரியாணி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், ஊற வச்சுருக்க ஜீரக சம்பா அரிசி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரைப்படி அரிசி எல்லாத்தையும் நான் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் கொதி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொதி வர ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா சிம்மில் வச்சிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் சிம்மிலே வச்சு நான் தட்டு மூடி போட்டு
அப்பப்போ வந்து திறந்து பார்த்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொதி வரதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். பாருங்கள், கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் சிம்மில் வச்சுக்கிட்டேன். சிம்மில் வச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்பப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அடி பிடிக்காமல். அதே போல் மேலே கொஞ்சம் அடியில் கொஞ்சம் அரிசி வெந்தும் மேலே கொஞ்சம் வேகாமையும் இருக்கும். அதுக்காக நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் நான் திறந்து வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சிட்ருந்தேன். இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு வெந்திருக்குன்னுட்டு. ஒரு ஆஃப் பாயிலுக்கு மேலே அதிகமாக வெந்துருச்சு பாருங்கள். அரிசி ஒரு ஆஃப் பாயில், அதுக்கு மேலே கொஞ்சம் வெந்தால் போதும். இப்போ நான் ஒரு அரை லெமன் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுலேயும் கொஞ்சம் கம்மியாக லைட்டாக விட்டுக்கிறேன். ஏன்னா அரைப்படி அரிசிக்கு இவ்வளோ விட்டால் போதும், ரொம்ப அப்புறம் புளிப்பாக இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக விட்டுக்கிட்டேன் லைட்டாக. அரை லெமனுக்கும் அதுலேயும் கொஞ்சம் கம்மியாக லெமன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக தான் நெய் விட்டுக்கிறேன். அந்த ஸ்பூன்லேயே அரை அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் அது. அந்தளவுக்கு நான் 2 டைம் விட்டுக்கிட்டேன். நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி தட்டு போட்டு நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தம்மில் போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு ஆஃப் பாயிலுக்கு மேலே வெந்ததுக்கு அப்புறமா தான் நான் லெமனும் அதுக்கப்புறம் நெய்யும் விட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு தம்மில் போட்டுறேன். பாருங்கள், ஒரு 10 to 15 மினிட்ஸ் தம்மில் போட்டு எடுத்ததுக்கப்புறமா பிரியாணி இப்படி தான் உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். சாப்பிட ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நான் அதிகமாக விடல ஃப்ரெண்ட்ஸ், அரிசியில் இருந்த தண்ணியை தான் நான் விட்டேன். அப்புறம் ஒரு 2 பெரிய கிளாஸ் அளவுக்கு விட்டுக்கிட்டேன். அரைப்படி அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் விடல ஃப்ரெண்ட்ஸ், ரைத்தா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, லன்ச் ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.